வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. எல்லாருமே கண்டிப்பாக டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஒர்க் போயிட்டே கிடைக்கிற டைமில் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சிலபஸ் வைஸ் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டே 5க்கான இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இங்கிலீஷ் தாங்க நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The process by which data are presented in a non-verbal form is called non-verbal form. அப்போ ஓகே, non-verbal formல டேட்டாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா என்கோடிங் அப்படின்னு சொல்றாங்க. வேர்பல் ஃபார்ம்னா பேச்சு மொழியில சொல்றது, நான் வேர்பல் ஃபார்ம்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ சைகையால சொல்றது, ஸோ அது எல்லாமே நான் வேர்பல் இல்லை ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனால சொல்றது, அது எல்லாமே நான் வேர்பல் ஃபார்ம்ல வரும். அதுல டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ற மெத்தடுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா என்கோடிங் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை கொஸ்டின் உங்களால ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சூஸ் த ரைட் பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா 2 இல்லைனா 3 ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் நம்மளுக்கு கேட்டுட்டு தாங்க இருக்காங்க. இப்ப பாருங்க என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ கேவ் him a pen yesterday. இப்போ இந்த ஐ அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கேவ் அப்படின்றது என்னது, வேர்ப், ஏன்னா அது ஒரு வினை சொல், கொடுக்கறது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹிம் அப்படின்றது என்னன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. பென் அப்படின்றது என்னன்னா எதை கொடுத்தேன், டைரக்டா, அது தெரியுது இல்லையா, டைரக்ட் ஆப்ஜெக்ட். எப்போது கொடுத்தேன், இந்த மாதிரி டைம் பிளேஸ் அதெல்லாம் வந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அட்வர்ப். சரிங்களா. ஸோ சப்ஜெக்ட், வேர்ப், IODOA இதுதாங்க அங்க வரும். சரி, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ப்ளூரல் வேர்டுன்னு கேட்குறாங்க. அதாவது சிங்குலர் ப்ளூரல்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் இங்கே என்ன புதுசாக ஜீரோ ப்ளூரல் வேர்ப்னா, இப்போ அந்த வேர்டுக்கு வந்துட்டு அது சிங்குலரில் இருக்கா ப்ளூரலில் இருக்கானே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு ஒரே வேர்டு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ஷீப். இப்போ ஒரு சென்டென்ஸில் நீங்கள் ஷீப்புன்னு சொன்னீங்கன்னா அது சிங்குலராகவும் இருக்கலாம் ப்ளூரலாகவும் இருக்கலாம். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜீரோ ப்ளூரல் வேர்ட். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபிஷ் சொல்லலாம். ஸோ ஃபிஷ் வந்துட்டு சிங்குலர்லேயும் ஃபிஷ்ன்னு தான் வரும், ப்ளூரலில் ஃபிஷ்ஷஸ்ன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது தப்பு. ஃபிஷ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே சிங்குலர்லேயும் டீர் தான், ப்ளூரல்லையும் டீர் தான். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜீரோ ப்ளூரல் வேர்ட். நெக்ஸ்ட் பாருங்க. சூஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவ். ஸோ இங்கே கொடுக்கறதுல எந்த கன்ஜங்ஷன் அங்கே கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஈ சாய டைகர் டேஷ் ஈ ரேன் அவே. தமிழில் பாருங்க, அவன் ஒரு டைகரை பார்க்குறான், அதனால அவன் என்ன பண்ணுறான்னா ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அதனால அப்படின்னும் போது இங்கே என்னன்னா அன்சோ ஹி ரேன் அவே. மீதி எதையுமே இங்கே நம்மளால போட்டு பார்க்க முடியாது. ஆர்னா என்ன, இல்லைன்னு அர்த்தம். ஸ்டில்னா இருந்தாலும் அப்படின்னா இன்னும் அங்கே இருக்கிறான்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தமிழில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிவ் த கரெக்ட் மீனிங் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட். இங்கே ஒரு அண்டர்லைன் வேர்டுக்கான மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. மான்சூன் கிளவுட்ஸ் பிகைன் டு கேதர் டார்கனிங் த அப்பர் ஸ்கை அண்ட் சாஃப்னிங் த லைட் ஃபாலிங் ஆன் த ஹார்ஸ் ட்ரீ ஸ்டீன். இந்த ஹார்ஸ் ட்ரீ ஸ்டீன் அப்படின்றது என்னன்னா சிம்பிள் அண்ட் ரிஃபைன்டு அப்படின்ற மீனிங்ல வருதுங்க. அடுத்து பார்க்கலாம். Choose the right pattern of the following sentence. She gave money to the poor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ she அப்படின்றது சப்ஜெக்ட், gave அப்படின்றது verb, money அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், to the poor அப்படின்றது என்னன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், SVIODO. நெக்ஸ்ட் பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங். இதுக்கான மீனிங் கேட்குறாங்க. இப்போ புள்ளி, ஒருத்தவங்களை புள்ளி பண்ணுறதுனா என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் அதர் ஃபீலிங்ஸ், சாரி டீசிங் அதர்ஸ். ஓகேங்களா. புள்ளினா என்னென்னா டீசிங் அதர்ஸ், புள்ளி பண்ணுறது. சரிங்களா. அடுத்து என்ன பாருங்க, ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட் பாருங்க. எம்பத்தி அப்படின்னு என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் அதர் ஃபீலிங்ஸ். டிஜெக்டட், சேட் அண்ட் டிப்ரெஸ்ட். ஹியூமிலியேட்னா மேக் அதர்ஸ் ஃபீல் அஷேம்ட்.
நெக்ஸ்ட் fill in the blanks with suitable articleனு கேட்குறாங்க. ஆர்டிக்கல்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இந்தியா இஸ் டேஷ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட் அப்படின்னா இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். Where does ஸ்ரீ சம்மா ஒர்க்? ஸோ இது வந்து நம்மளுக்கு புக்கில் இருக்க ஒரு கேரக்டர் தாங்க. த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் அந்த ஸ்டோரியில் வர ஸ்ரீ அம்மா எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. எங்கன்னா ஜுவல்லரி ஷாப். நெக்ஸ்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கேப்டு? கேப்டு அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டார்டு. நெக்ஸ்ட் சூஸ் த எக்ஸாக்ட் ஹோமோஃபோன் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் கேட்குறாங்க. த சுகர் ஆட் ஏ நெகட்டிவ் டேஷ் ஆன் த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா இஃபெக்ட். அஃபெக்ட்னு வராது, அஃபெக்ட் இஃபெக்ட் இது எதுவுமே வராது. ஆன்சர் என்னன்னா இஃபெக்ட். முகமது அலி வாஸ் அண்ட் டேஷ் பாக்ஸர்னு கேட்குறாங்க. எந்த நாட்டை சார்ந்த பாக்ஸர்னா ஹீஸ் அண்ட் அமெரிக்கன் பாக்ஸர். Dash means to endow a non-human character with human character with human traits and behaviors அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆந்த்ரோபோமார்பிசம். ஓகேங்களா, ஒரு நான் ஹியூமன் கேரக்டரை வந்து ஹியூமன் கேரக்டரோட கம்பேர் பண்ணி சொல்றது தான் என்னன்னா ஆந்த்ரோபோமார்பிசம். நெக்ஸ்ட் சூஸ் த அப்ராப்ரியேட் லிங்கர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே எந்த வேர்டு போட்டால் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். டேஷ் ஐ காட் அப் early, ஐ மேனேஜ் டு ரீச் ஸ்கூல் ஆன் டைம். ஆஸ் ஓகேங்களா, ஆஸ் ஐ காட் அப் early, ஐ மேனேஜ்டு டு ரீச் ஸ்கூல் ஆன் டைம். நெக்ஸ்ட் ரைட் த கரெக்ட் கன்ஜங்ஷன் ஃபார் த கிவன் சென்டென்ஸ் கேட்குறாங்க. ராஜ் வில் சக்சீட் டேஷ் ஹி ஒர்க்ஸ். இப்போ ராஜ் வந்து வெற்றி அடைவான் எப்போ? அவன் ஒழுங்கா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணா. அப்ப இஃப் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் ஹீ வில் சக்சீட், ரைட்? நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் மாடல் வேர்பு கேட்குறாங்க. மாடல் வேர்பு, லிங்கர்ஸ், கன்ஜங்ஷன் இதுல இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்லையும் பார்த்துருக்கோம், இப்பயும் நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கோம். யூ டேஷ் ஸ்டாப் வென் த டிராஃபிக் லைட்ஸ் டர்ன் ரெட். இப்போ இந்த டிராஃபிக் லைட்டு ரெட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த கண்டிப்பாக அப்படின்னும் போது அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா மஸ்ட். யூ மஸ்ட் ஸ்டாப் வென் த டிராஃபிக் லைட்ஸ் டர்ன் ரெட். Next, in which of the following figure of speech an inanimate object is given human qualities and abilities? கீழே கொடுக்கப்பட்டுள்ள figure of speechல ஒரு inanimate objectக்கு ஹியூமன் குவாலிட்டிஸோட இல்லை எபிலிட்டிஸோட ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பிக் அவுட் ஏ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் ஃபார் த கிவன் ஆப்ஷன். இந்த மேனேஜுக்கு ப்ரிஃபிக்ஸ்னா என்னன்னா முன்னாடி நம்ம அந்த வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறது தான் ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா பின்னாடி ஆட் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணுற வேர்டு தான் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா மிஸ்மேனேஜ். அடுத்து செகண்டாக நம்ம வேணால் அன்மேனேஜ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் மிஸ்மேனேஜ். நெக்ஸ்ட் a written or printed announcement is known as. ஒரு நம்மளுக்கே துண்டுச்சீட்டு மாதிரிலாம் தருவாங்கல்ல. இப்போ ஒரு ஏதாவது ஒரு பிளாட் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஆட் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அது எதுன்னு கேட்குறாங்க. அந்த வித்தியாசமான சென்டென்ஸ் எதுனா இதுதான். ஏன்னா இது எல்லாமே நார்மலான வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, மாடல் வேர்பான குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த 4ல் இது மட்டும் வித்தியாசமான சென்டென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் பென்டாசிலபிக் வேர்ட். பென்டா அப்படின்னா என்னன்னா 5 சிலபிள்ஸ் இருக்குங்க. அந்த இதுவை வந்து நம்ம 5ஆ பிரிப்போம். இதில் எதை 5ஆ பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ். இதுதான் 5ஆ பிரிப்போம். அதனால இதில் கொடுக்கப்பட்டுள்ள பென்டாசிலபிக் வேர்டு எதுனா இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் ரைட் த கரெக்ட் கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸ்லேருந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டுட்டு தாங்க இருக்காங்க. இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல் யூ டேஷ் ஹாவ் ஃபெயில்ட் இன் த எக்ஸாம். இப்போ சென்டென்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு நெகட்டிவ்ல வர மாதிரி இருக்கு. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த வுட் அப்படின்ற பாசிட்டிவ் வராது. இப்போ இந்த ஹேட், இஃப் யூ ஹேட் ஸ்டடிட் வெல் அப்படின்னும் போதே நம்மளுக்கு என்ன வரும்னா யூ வுட் நாட் ஹாவ் ஃபெயில்ட் இன் த எக்ஸாம். ஏன்னா இஃப் கிளாஸில் நம்ம ஷால் நாட் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வில் நாட்டும் வராது.
Next, rampaging through heavens never stop day or night. Which word could you replace rampaging with? Rampaging with அதுக்கு இன்னொரு வேர்ட் என்னன்னா going through the heavens. ஓகேங்களா, going through. Next question பாருங்க. Choose the correct preposition for the following sentence. இப்போ இதில் எந்த ப்ரப்போசிஷன் அங்கே கரெக்டாக இருக்கும்? we shall meet them dash the club at this evening. அது ஒரு பிளேஸ் மாதிரி. அப்போ at the club. ஓகேங்களா, we shall meet them at the club this evening அப்படின்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட், ரைம் ஸ்கீம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக 1 or 2 ரைம் ஸ்கீம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள். One infant grows up, becomes a jockey. Another plays basketball or hockey. This one the prize ring hates to enter. That one becomes a tackle or center. Find the. இப்போ ரைம் ஸ்கீம்னோடனே நான் கடைசியாக இருக்கல வேர்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன் எப்போவுமே. இப்போ இங்கே பாருங்கள், கடைசி லெட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க? ஜாக்கி. ஃபர்ஸ்ட் இதை ஏன்னு போட்டுக்கோங்க. இப்போ ஜாக்கி ஹாக்கி ஒரே மாதிரி இருக்கா? அப்போ அடுத்ததுமே நம்மளுக்கு ஹே தான். அடுத்து என்னது? என்டர். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்தது என்னது? பி. என்டர் சென்டர். இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ பி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AABB. இப்படி தான் நீங்கள் ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்கணும். Next question. Rewrite the following in indirect form. Direct speech, indirect speech இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்லியிருக்காங்க. சீதா said we watched a film yesterday. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரூல்ஸ் படித்து வச்சுக்கிட்டா மட்டும்தாங்க நம்மளால் ஈஸியாக இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இங்கே செட்டுன்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக செட் அப்படியே தான் வரும். நம்மளுக்கு கன்ஜங்ஷனான தட் எல்லாத்துலேயுமே வரும். ஸோ இந்த we watched a film yesterday இது வந்து நம்மளுக்கு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதா said that they had watched a film. இந்த yesterday எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the day before அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட், வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் டேஷ் கேட்குறாங்க. he is a philosopher. Pick out the one out of the for the word ample. அதாவது இந்த ஆம்பிள் அப்படின்றதுக்கு இந்த 4 வேர்டில் 3 வேர்டு வந்து கரெக்டான ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் அதுக்கான மீனிங் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட். இப்போ இதுலேயே பாருங்கள், கிரேட்னாலும் நிறைய, ஜெனரஸ்னாலும் நிறைய, பிளண்டிஃபுல்னாலும் நிறைய, ரெஸ்ட்ரிக்டட் மட்டும் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அதனால அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவுமே நம்மளுக்கு வந்து என்னென்னா ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்கணும். என்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் ஃபார் பெட்டர் ஃபார். டு ரூல் பை லவ் தென் ஃபியர். ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார். த குட் வி மைட் டு டூ ஹியர். இப்போ லாஸ்ட் வேர்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஃபார், ஃபியர், மார், ஹியர். இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கா? அதே மாதிரி இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? ஏ. ஃபியர்ன்னும் போது பி, திருப்பி மார்னு வருது, ஃபார் மார். அப்போ ஏ, அதேமாரி ஃபியர் ஹியர் பி. அவ்வளோதாங்க ரைம் ஸ்கீம். இது வந்து நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவுமே கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கடைசி வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு ஏன்னு போட போகிறீங்க, வித்தியாசமாக இருந்தால் ஏபின்னு போட போகிறீங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, த ஆரிஜின் ஆஃப் த வேர்ட் சட்னி. அதாவது இந்த சட்னி அப்படின்ற வேர்டை வந்து எங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த வேர்ட்லேருந்து நம்ம சட்னின்ற வேர்டு எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹிந்தி வேர்டு, அதுலேருந்து தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு 10th சம்மந்தமாக வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் எனக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கு இல்லையா? நவம்பர் 15-16 நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் சொல்லியிருக்காங்க. நேற்றோட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குயிக்காக நம்மளோட போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ யாருமே வந்துட்டு நம்மளுக்கு ஜாப் கிடைக்குமோ கிடைக்காதா அப்படின்ற ஒரு நெகட்டிவிட்டியை விட்டுட்டு ட்ரை பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் படிக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என் சேனல் தான் இல்லை, உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ
வீடியோஸும் அதில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லியும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். சரி, என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவுமே நன்றி. கண்டிப்பாக நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.